வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம அந்த ஃபைனைட் சீரீஸில் சம்மேஷன் பார்க்குறோம். சம்மேஷன் ஆஃப் ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர்ஸ், இது முன்னாடியே தெரியும் நம்மளுக்கு. k = 1 + 2 + 3ன்னு போச்சுன்னா n × n + 1 / 2 நம்ம 6th படிச்சுட்ருக்கோம். அதே தான் 10th இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து சம்மேஷன் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ், சிக்மா k = 1 to n k² = n × n + 1 2n + 1/6ன்னு வரும். ஓகே, அதே மாதிரி சம்மேஷன் ஆஃப் கியூப் ஆஃப் ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா k³ = n × n + 1 / 2 ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஓகே, இப்போ நம்ம அடுத்து சம்மேஷன் ஆஃப் ஏஜிபி பார்த்துருவோம். சம் ஆஃப் இன்ஃபைனைட் டேர்ம் இன் ஏஜிபி பார்த்துருவோம். இப்போ Sn = ஒரு சீக்வன்ஸு Sn = AGP a × 1 + a + d × r + a + 2d × r² ப்ளஸ் அப்படியே போயிட்டே இருக்கும். எது வரைக்கும் போகும்? a + n - 1 d r பவர் n - 1 வரைக்கும் போகும். ஓகே, n - 1 × d r பவர் n - 1 வரைக்கும் போகும். ஓகே, இதான் ஒரு ஏஜிபியோட சீக்வன்ஸு. a + d × r, அடுத்து r² வரும், 2dன்னு வரும். ஓகே, இதுக்கப்புறமேட்டு இதோட ஜென்ரல் டேர்ம் தெரியும் நம்மளுக்கு. இதில் ஒரு ஆரை மல்டிப்ளை பண்ணுறோம். ஆரை மல்டிப்ளை பண்ணிட்டு ஒரு டேர்ம் தள்ளி எழுதுகிறோம். அதாவது இதோட ஜென்ரல் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக எழுதுறதுக்காண்டி கீழே எழுதுகிறேன். Sn = a + d r + a + 2d r² ப்ளஸ் அப்படியே போயிட்டே இருக்கும் a + n - 1 d × r பவர் n - 1 எழுதியிருக்கேன். ஓகே, இதில் ஒரு ஆரை மல்டிப்ளை பண்ணுறோம், r × Sn போடுறோம். ஓகே, r × Sn இங்கே r × Sn போட்டால் arன்னு வந்துடும். சரியா? இந்த டேர்மு கொஞ்சம் தள்ளி எழுதுகிறோம், செகண்ட் டேர்முக்கு எழுதுகிறோம். அதாவது செகண்ட் டேர்முக்கு ஈக்குவேட் பண்ணோம், arன்னு போடுறோம். ஓகே, இந்த டேர்மில் ஒரு ஆரை r × Snனா இங்கே ஒரு ஆரை மல்டிப்ளை பண்ணுறோம், அது செகண்ட் டேர்முக்கு ஈக்குவேட் பண்ணுறோம். ப்ளஸ் a அப்போ இந்த செகண்ட் டேர்ம் இங்கே தேர்ட் டேர்முக்கு வரும், a + d × r மல்டிப்ளை பண்ணால் r² வரும், r² வந்துடும். அப்புறமேட்டு இங்கே r³ வந்துடும். அப்படியே இது வரைக்கும் போகும்னா a + n - 2 × d பவர் × r பவர் n - 1 வரும், ப்ளஸ் a + n - 1 d × r பவர் nன்னு வரும். ஓகே, அப்படியே கொண்டு வாங்க. இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க. மைனஸு அப்ளை பண்ணிங்கன்னா 1 - r × s பவர் n = இந்த a அப்படியே கீழே வந்துடும், ப்ளஸ் இந்த ar - ar வந்தால் வெறும் dr மட்டும் வரும். இதே மாதிரி தான் இது ar², இங்கே ஒரு ar² மைனஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த dA + ar² + dr², இங்கே மீதி இன்னும் ஒரே ஒரு dr² தான் இருக்கும், அந்த dr² கீழே வந்துடும், ப்ளஸ் dr² ப்ளஸ் அப்படியே dr³ அப்படியே கடைசியாக இப்படியே வரும். கடைசியாக drn - 1 வரும். ஓகே, drn - 1 இந்த n - 1ல் இங்கே drn - 1 மட்டும் இந்த டேர்ம்லேருந்து வரும். மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் போட்டோம், மைனஸ் a + n - 1 × d ஹோல் r பவர் nன்னு நிற்கும். இந்த லாஸ்ட் டேர்ம் கீழே வந்துடும். ஓகே, இப்போ என்ன ஆகும்னா = a ப்ளஸ் இந்த dr காமனாக எடுத்துருங்க. ஓகே, dr காமனாக எடுத்துட்டிங்கன்னா 1 + r + r² ப்ளஸ் அப்படியே போயிட்டு r பவர் n - 1 n - 2 வரைக்கும் வந்துடும்.
n-2ன்றது இங்கே டி ஆரை வெளியே எடுத்தனால இங்கே இன்னொரு n-2ன்னு வந்துடும் ஆர் பவரில். ஓகே, மைனஸ் a ப்ளஸ் n-1 இன்ட்டு டி ஆர் பவர் என்னன்னு வரும். ஓகே, இந்த டேர்ம் வந்து நம்ம இது எந்த சீக்வன்ஸில் இருக்குது? ஜிபியில் இருக்குது. ஜிபி ஃபஸ்ட் டேர்ம் என்ன? 1ன்னு இருக்குது. டிஃப்ரென்ஸ் இன் ரேஷியோ வந்து 6ன்னு இருக்குது. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து எண்ணுக்கு பதிலாக n-1ன்னு இருக்குது. ஓகே, அதே நம்ம அப்ளை பண்ணுவோம். இந்த ஏ அப்படியே வந்துச்சு, ப்ளஸ் டிஆர், இந்த டிஆர் அப்படியே இருக்குது, இன்ட்டு 1 மைனஸ் ஆர் இன்ட்டு n-1 டிவைடட் பை 1 மைனஸ் ஆர்னு வருது. இந்த n-1 டேர்ம்ஸ் இருக்குது. n-1னா n, நம்ம பவர் வந்து என்னன்னு வரும். இந்த ஃபஸ்ட் டேர்மை விட்டுட்டு எழுதுறதுனால இங்கே n-1ன்னு போடுறோம். ஓகே, மைனஸ் ஏ ப்ளஸ் n-1 இன்ட்டு டி பவர் இன்ட்டு ஆர் பவர் என்னன்னு வரும். ஓகே, ஃபுல்லாக எழுதிட்டோம். ஏ ப்ளஸ் டிஆர் 1 மைனஸ் ஆர் பவர் n-1 டிவைடட் பை 1 மைனஸ் ஆர் மைனஸ் இந்த லாஸ்ட் டேர்மு இங்கே அப்படியே வந்துருச்சு ஏ. ஓகே, இந்த ஒன்றை ஃபஸ்ட் டேர்ம் விட்டுட்டு எழுதுறனால நம்ம வந்து n டேர்ம்ஸில் ஒரு டேர்ம் கம்மி பண்ணிவிட்டு n-1ன்னு இங்கே போட்டிருக்கோம். ஓகே, அடுத்து என்ன வரும்னா, அடுத்து இந்த எஸ்என் ஈக்குவல் டு எஸ்என் வந்து அந்த 1 மைனஸ் ஆறு கீழே வந்துடும். மேலே இருந்துச்சுல 1 மைனஸ் ஆர், இந்த 1 மைனஸ் ஆர் இங்கே இருக்கிறத அப்படியே கீழே கொண்டு வந்துடும். ஓகே, எஸ்என் ஈக்குவல் டு ஏ டிவைடட் பை 1 மைனஸ் ஆறு ப்ளஸ் டிஆர் இன்ட்டு 1 மைனஸ் ஆர் பவர் n-1 டிவைடட் பை 1 மைனஸ் ஆறு ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஏன்னா ஆல்ரெடி 1 மைனஸ் ஆர் அங்கே இருந்துச்சு. மைனஸ் ஏ ப்ளஸ் n-1 இன்ட்டு டி டிவைடட் பை 1 மைனஸ் ஆறு ஆர் பவர் என்னன்னு வரும். சரியா, ஆர் பவர் என்னன்னு வரும். இந்த டேர்மில் இப்போ வந்து இதில் வந்து எஸ் இன்ஃபினிட்டின்னு வச்சுக்கோங்க. எஸ் இன்ஃபினிட்டி வேணும், அதாவது இந்த டேர்ம் இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டே இருக்குது. ஓகே, எஸ் ஆஃப் இன்ஃபினிட்டி வேணும்னா நம்ம என்ன படிச்சிருக்கோம்? when n tends to இன்ஃபினிட்டின்னா ஆர் ஆஃப் இன்ஃபினிட்டி வந்து 0ன்னு வரணும். ஓகே, 0ன்னு வரனால அதே மாதிரி ஆர் வந்து கன்வர்ஜ் ஆகணும். மாடவர் வந்து லெஸ் தென் 1 இருக்கணும். இந்த ஆர் வந்து லெஸ் தென் 1. எஸ் இன்ஃபினிட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த டேர்ம் வந்து 0 வந்துடும். இந்த டேர்ம் வந்து 0 வந்துடும். இந்த டேர்ம் அப்படியே போயிடும். இந்த டேர்ம் வந்து 0 வந்துடும். அப்போ ஃபார்முலா வந்து எஸ் இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு ஏ டிவைடட் பை 1 மைனஸ் ஆறு ப்ளஸ் டிஆர் டிவைடட் பை, இது 0 வந்துருச்சு. இது 0 வந்தனால டிவைடட் பை 1 ப்ளஸ் ஆறு ஹோல் ஸ்கொயர்னு வரும். இந்த எஸ் ஆஃப் இன்ஃபினிட்டி தான். இதுதான் உங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஃபைனலாக எஸ் இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு ஏ டிவைடட் பை 1 மைனஸ் ஆறு ப்ளஸ் டிஆர் டிவைடட் பை 1 ப்ளஸ் ஆர் ஹோல் ஸ்கொயர்னு இருக்கும். ஓகே, தேங்க்யூ.